வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என்னுடைய பேர் ஆலம், தென்காசி இருக்கேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிற இயக்கங்களையும் பிற கூட்டங்களில் யாரையுமே அரவணைத்து செல்லாதது ஏன்? தௌஹீத் ஜமாத் மற்ற அமைப்பை சார்ந்தவர்களை அரவணைத்து போக மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் தனியாக தானிப்பேன்னு நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. நமக்கு தனியாக நிற்கணும்னு விருப்பம் கிடையாதுங்க. முஸ்லீம் சமூகத்தோடு சேர்ந்து நிற்க வேண்டும். எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு தான் பயணிக்க வேண்டும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நோக்கமும் லட்சியமுமாக இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள் நடத்துகிறோம். எல்லாரும் ஒத்த கருத்துக்கு வரணும், மாற்று கருத்துக்கள் மறையணும், எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும். அதனால மாற்று கருத்துடையவர்களோடு சேர்ந்து கலந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு எல்லாரும் ஒன்றாக பயணிப்போம் வாருங்கள் என்பதற்காகத்தான் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நடைமுறையில் மற்ற அமைப்புகளை நாம் அனுசரித்து போவது கிடையாது. ஏன் போறது கிடையாதுன்னா, அதுக்கு நாம் கையில் வச்சிருக்கிற கொள்கை தான் காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் காரணம். நமக்கு நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமையை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெரியது. மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட், கொள்கை மற்ற இயக்கம் சமூக பிரச்சனை அதெல்லாம் ரெண்டாவது. இந்த சமூகத்தில் ஒரு நன்மை நடக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் மார்க்கத்தை இழக்கக்கூடாது. சமுதாயத்தில் கிடைக்கிற நன்மை வேணா போயிட்டு போகுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழக்க மாட்டோம், இந்த முடிவுக்கு தான் வர வேண்டும். அதனால் அந்த அடிப்படையில் தான் மற்ற அமைப்புகளை அனுசரித்து போகும் பொழுது மார்க்கத்தை விலையாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உதாரணமாக கூட்டங்கள் நடத்துறோம்னு வச்சுக்கோமே, எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அந்த கூட்டத்தில் மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்களை எல்லா அமைப்பை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள். எந்த இயக்கத்தில் நடத்தக்கூடிய கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதேனும் ஒன்று மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறது. குறைந்தபட்சம் எல்லை மீறிய புகழ்ச்சிகளையாவது மேற்கொள்கிறார்கள். குறைச்சி பெரிய தப்புகள்லாம் செய்யலை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் கூட வந்திருக்கிற தலைவர்களை, வந்திருக்கிற ஆலிம் பெருமக்களை புகழ்ந்து பேசுவார்கள். அதற்கு யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய பேச்சாளர் தெரியுமா, அவர் செஞ்ச சிறப்பு சாதனை புரட்சி என்ன தெரியுமா, இவர் அவரை புகழ வேண்டியது. நிர்வாகி உட்கார்ந்துக்கிட்டு, அதற்கு உட்கார்ந்துக்கிட்டு ஏற்பாடு செஞ்ச நிர்வாகி புகழ வேண்டியது. மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? கூட்டத்தை எதுக்கு போட்டீங்க? ஒருத்தர் புகழ்றதுக்கு போட்டீங்களா அல்லது மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல போட்டீங்களா? மார்க்கத்தை சொல்ல வந்தால் மார்க்கத்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே. பேச ஆரம்பிக்கும் போதே இவர்களே தனிநபர்களை பற்றி அரை மணி நேரம் முடிச்சிருவாங்க. அதுதான் எல்லா கூட்டத்தினுடைய இயல்பாக இருக்கிறது. நாம மார்க்கத்தை நம்பக்கூடிய மக்களை செய்ய முடியுமா? எதுக்குடா புகழ்றீங்கன்னு கேட்போம். கேள்வி கேட்டால் சண்டை பிரச்சனை, இவனை கூப்பிட்டாலே தானே பஞ்சாயத்து, போடா விரட்டி விட்டுருவாங்க. நீ என்ன விரட்டுறது? நீ விரட்டுறதுக்கு முந்தி நாங்களே வரல போ. நாங்கள் வந்தால் நீ செய்கிற தப்பை சொல்லுவோம், தப்பை சொன்னால் உனக்கு பிடிக்காது, உடனே மேடையிலே பஞ்சாயத்து வரும். எதுக்கு பிரச்சனை இல்லை, போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ, எங்கள் வேலையை பார்த்துக்க நாங்கள் போகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் இதனால் தான் சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்பது கிடையாது. சேருகிற நேரத்தில் பல்வேறு நன்மைகளை இழக்க வேண்டியது வருகிறது. எல்லாரையும் சேர்த்து உட்கார வைப்பீங்க, அதில் ஒருத்தர் தர்கா நம்பிக்கை உள்ளவர் இருப்பார். அவர் பேச்ச ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் ரசூல் முஹித்தீனேன்ட்டு ஆரம்பிப்பார். ஒரு தௌஹீத் ஜமாத்துக்காரர் கேட்க முடியுமா? அது யாரா முஹித்தீன், அவருக்கு எங்கே வேலை கேள்வி கேட்போம். நீ என்ன பேசுகிறேன் பார், நாங்கள் பேச சண்டை ஆரம்பிச்சிடும். வேணாம் போ, தப்புன்னு நாங்கள் தனியாக போட்டு கூட்டத்தை போட்டு சொல்லிக்கிறோம். ஒரு போராட்டம் நடத்துகிறோம். போராட்டம் எதற்கு? சமுதாய பாதுகாப்பு இருக்கு, சமுதாய தேவைகளை அரசாங்கத்திடத்தில் கேட்டு பெறுவதற்கு. எல்லாரையும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிற நேரத்தில் என்ன ஆச்சு? சமுதாயத்தின் கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட்டதா அல்லது சமுதாயத்தின் அவப்பெயர் கிடைச்சதான்னு பார்த்தா எல்லாம் கூட்டுக்குமாலம் போடுற எல்லா இடத்துலையுமே சமுதாயத்தின் அவப்பெயர் தான் கிடைத்திருக்கிறது. நீங்க பாருங்க, தௌஹீத் ஜமாத்தில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறது. ஒரு அசம்பாவிதமும் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திலும் வந்தது கிடையாது. மற்றவங்க சென்னையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவமதிச்சு திரைப்படம் எடுத்து விட்டார்கள் என்று சென்னையில் போராட்டம் நடத்தினார்கள். ரிசல்ட் என்ன? அடிதடி நடந்துச்சா? எவ்வளவு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுச்சு. முஸ்லீம்களாலே காட்டுமிராண்டின்னு ஏற்கனவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற போராட்டங்கிற பேர்ல கல்லை விட்டு எரிஞ்சு ரோட்டை மறிச்சு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வலுவாயிடுச்சு. முஸ்லீம்கள்லாம் இப்படித்தான், இதுக்கு தான் போராட்டமா? எதனால? எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தும் பொழுது கீழே இருக்கிற மக்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. உதாரணமா தௌஹீத் ஜமாத் தலைவர் இருக்கிறார், போராட்டத்தில் மக்கள் ஒரு மாதிரியா பரபரப்போடு இருக்கிறாங்க.
எல்லாரும் அமைதியா இருக்க கட்டுப்படுங்கன்னு சொன்னா தௌஹீத் ஜமாத் மக்களா இருந்தா கட்டுப்பட்டுவார்கள். மற்ற ஜமாத் மக்களை கூட்டி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம், அவர் எப்படி கட்டுப்படுவாரு? போடா, நேத்தைக்கு நீ பேசுனதை கேட்கல, இன்னைக்கு சொன்னது கேட்க வந்துருமா போ அப்படின்ட்டு கல்லை தூக்கிட்டு ஓடுவார். கடைசியில் மக்களுக்கு கெட்ட பேரா போயிடும். கல்லை கொண்டு பஸ்ல எரிஞ்சாரு, ஆம்புலன்ஸ்ல எரிஞ்சாரு. இப்ப திருச்சியில ஒரு பிரச்சனைங்க, ஒரு சின்ன பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை, தௌஃபீக் சுல்தானான ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய கற்பழித்து கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணன உடனே போராட்டம் பண்ண போறோன்னு எல்லாரும் சேர்ந்தாங்க. தௌஹீத் ஜமாத் அவங்களோட சேரலை. நம்ம அறிவுபூர்வமான சில வழிமுறைகளை கையாண்டோம், அவங்களோட சேர்ந்து நிற்க மாட்டோன்ட்டோம். கூடி நிற்கிறாங்க, ஆம்புலன்ஸில் கல்லெறிகிறாங்க. சாதாரண பஸ்ஸில் கல்லெறிகிறது கூட ஏற்றுக்க முடியாது. ஆம்புலன்ஸுங்கிறது மொத்த சமுதாயமும் எப்படி அதை ஒரு மதிப்பாக கவனிக்குது. வழி விடணும்னு வச்சிருக்கிறோம். நம்ம அவசரமான தேவை இருந்தாலும் ஆம்புலன்ஸ் தான் வழியை கொடு. ஏன்? அதில் ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. எல்லா சமுதாய மக்களுமே ஆம்புலன்ஸை மதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த முஸ்லீம்கள் கூட்டமைப்புங்கிற பேரில் போராட்டத்தில் கூடி நிற்கிறான், கல்லை விட்டு ஆம்புலன்ஸை உடைக்கிறான். என்ன செய்ய சொல்றிய? நாளைக்கு ஊருக்குள்ள முஸ்லீம் தலை காட்ட முடியுமா? இந்த ஆம்புலன்ஸை ஓட்டுறவரோ இல்லை சம்பந்தப்பட்டவங்களோ முஸ்லீம்களை பற்றி என்ன சொல்வார்கள்? காட்டு பிராண்டி அயோக்கியர்கள். ஆம்புலன்ஸை கொண்டு போய்கிட்டு இருக்கிற உடைக்கிறான், மனுஷனான்னு கேள்வி கேட்பான. அப்ப சமுதாயத்துக்கு நல்ல நன்மையை வாங்கி தந்து நற்பெயர் வாங்கி தருவதற்காக போராட்டமா, அவப்பெயர் வாங்கி தருவதற்கு போராட்டமா? சரி, அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வரம்பு மீறியதாக இருக்கும் பொழுது நம்மளும் அதை சுத்திக்கு சுமக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால கூட்டி நின்ன, திருச்சியில் கூட்டி நின்ன அந்த கூட்டம் இந்த மாதிரி அவங்க வன்முறையை கையில் எடுத்த உடனே போலீஸ் ஃபோர்ஸ் மலமலன்னு இறங்குது. அங்கங்க இருந்து அந்த வாழைமட்டை ரெகுலராக இருக்கிற கம்பை எல்லாம் தாண்டி சாத்து கொடுத்தா பயங்கரமாக விழுந்து தெரியுமா, அது மாதிரியான சரக்குகளை எல்லாம் இறங்கிட்டான். அது இறங்கி நிற்கிறத பார்த்த உடனே ஆகா, அடி விழுந்தால் விழுந்துரும் போல இருக்குது, இதுக்கு மேலே கூட்டத்தை சங்கத்தை சேர்த்து வச்சிருந்த சிக்கலா போயிடும், டேய் சங்கத்தை கலைச்சிருங்கடான்னு அடுத்த அரை மணி நேரத்தில் கேட்கலாம். இந்த மாதிரி ஓட்டம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம போராட்டமா? களத்தில் நின்னா நீ அடிச்சாலும் போக மாட்டேன்டா அப்படின்னு காட்டணும். சென்னையில் நடந்துச்சுல, நியாயமான கோரிக்கைக்காக வேண்டி தௌஹீத் ஜமாத் கூடுகிறது. என்ன நடக்கிறது? காவல்துறை லத்தி சார்ஜ்னா, லத்தி சார்ஜ் கொடுத்ததுக்கு பிறகு கூட்டம் கூடு. லத்தி சார்ஜ் கொடுத்தா கூட்டம் தெரிச்சு ஓடுமுன்னு தான் வரலாறு. லத்தி சார்ஜ்னு தகவல் கேட்ட பிறகு மக்கள் அடிக்கிறாங்களா? கேட்டவங்க குடும்பம். அப்படியான ஒரு வரலாற்று புரட்சி ஏற்படுத்திக்கிட்ட நேரத்தில் இவன் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி மக்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த மாதிரி கெட்ட பெயரை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னா இந்த கூட்டணியோடு சேரக்கூடாது சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சரி மற்ற போராட்டம் கோரிக்கை அப்படியெல்லாம் கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்களே, அவங்களாம் என்ன நோக்கத்துக்கு நடத்துகிறாங்க? நல்ல நோக்கத்தில் நடத்தி சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டால் சரின்றாங்க. பெரும்பாலும் நடத்தப்படுகிற போராட்டம் கூட்டங்கள் எல்லாமே தனி நபர்களை மையப்படுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய பதவிக்காக அப்படித்தான் நடக்கிறது. பெரிய கூட்டத்தை காட்டி எனக்கு 2 எம்எல்ஏ சீட்டு தான், 2 எம்பி சீட்டு தான், 2 பேர் எம்பி ஆனதுக்காக வேண்டி மக்கள்லாம் போய் நிற்கணுமா? நீ 2 பேர் எம்பி ஆனதுனால உலகத்துக்கு சமுதாயத்துக்கு கிடைச்ச நன்மை என்ன? 2 பேர் எம்எல்ஏ ஆனதுனால முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்த முன்னேற்றம் என்ன? ஒரு அளவும் இல்லை. சொல்ல போனா பின்னேற்றம் தான். சில பேரை ஓட்டு போட்டு அனுப்பி விட்டுட்டீங்க, நீங்க பேசாம உள்ள போய் எம்எல்ஏ சீட்ல உட்காருங்க. உள்ள போனா காரி துப்புறாங்க. அடே, நம்மளாவது அதிமுக கார அம்மாவை கூவுறதை விட அதிகமா கூறாங்கடா, கொடுத்த காசுக்கு மேலடா இவன் செய்யறாங்கிற அளவுக்கு உள்ள போயிட்டு அம்மா 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 புகழ், அம்மா புகழ் பாடுறதுக்கு சட்டசபைக்கு போனீங்களா? அல்லல் பட்டு கிடக்கிற சமுதாய முன்னேற்றத்துக்கு நீங்க சட்டசபைக்கு போனீங்களா? சமுதாயத்துக்காண்டு உள்ள என்ன குரல் கொடுத்தீர்கள்? எந்த அளவுக்கு அவங்களுடைய குரலுக்கு உள்ள போனவங்களுக்கு வேல்யூ இருக்குன்னா, சமுதாய தலைவர் பேசுகிறார், பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் பேசிட்டு உட்கார்ந்துட்டாரா? முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. ஜெயா டிவியில பார்த்தவங்களுக்கு தெரியும், லைவா ஒளிபரப்புறார்கள். நம்ம சமுதாய தலைவர் எப்படி குரல், நாட்டில் மதுபானத்தை ஒழிக்கணும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். அந்த அம்மா எந்திரிச்சு நிறுவிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் பூரண மதுவிலக்குன்னு யாரு கோஷம் வைக்கிறாங்களோ அவங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கப்சிப்பு உட்கார்ந்துருக்காருங்க, பதில காணுங்க. எங்க அம்மா சொன்னதுக்கு எந்திரிச்சு திரும்ப பதில் சொல்ல முடியுமா? அடுத்த 2 சீட்டு அடுத்த தேர்தலில் பேரம் பேசணுமே, வாயை துறக்கல. மக்களிடத்தில் கோரிக்கை என்ன கோரிக்கை? மக்களிடத்தில் ராமேஸ்வரம் தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் போரிட்டுறாங்க.
ராமநாதபுரம் தொகுதி ராமேஸ்வரத்தினுடைய உள்ளுக்குள்ள வருது. ராமேஸ்வரம் இந்து மக்களுடைய கோவில் இருக்கிற புனித ஊர், எல்லாருக்கும் தெரியும், பெரிய கோவில் இருக்க ஊர். அந்த மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக அவர் கோரிக்கை மக்களிடத்தில் சொல்றாரு, என்னை தேர்ந்தெடுத்த சட்டசபைக்கு அனுப்பினால் உங்களுடைய இந்த ராமேஸ்வரத்தை புனித நகரமாக அறிவிப்பதற்கு நான் குரல் கொடுப்பேன். ராமேஸ்வரத்தை புனித நகரமாக்குறதுக்கு எல்லாரும் அவர் உள்ள அனுப்பினீங்களா? முஸ்லீம்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கு உள்ள அனுப்பினீங்களா? எதுக்கு உள்ள அனுப்பினீங்க? உங்க தலைவர் எதுக்கு சொன்னீங்க? சமுதாய பிரதிநிதியை எதுக்கு நம்பினீங்க? அப்ப இந்த மாதிரி ஆட்கள் குரல் கொடுப்பதற்கு நடத்தக்கூடிய போராட்டங்களும் கூட்டங்களும் நிகழ்ச்சிகளும் மார்க்க வரம்புக்கு உட்பட்டதா இருக்குமா? அவ்வளவு. போன தேர்தல் நேரத்தில் கோவைமுத்தூர்ல அனைத்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தல் கூட்டம் நடைபெறுகிறது. கோவையில் சமுதாய தலைவர் கலந்து கொள்கிறார். சமுதாய தலைவருடைய கூட்டம் லைவா ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது. ஒளிபரப்பாகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பேச்சு வழக்கத்தில் இறைவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம்ல, இன்ஷா அல்லாஹ் நடக்கும் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி வாய் வருது. நின்று கட் பண்ணி அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு ஆகும். அம்மா முன்னாடி எப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்றது? கூட்டம் முஸ்லீம்களுடைய கூட்டம் இல்லையே. இந்த மாதிரி ஆட்கள் நடத்துகிற கூட்டங்களும் போராட்டங்களும் எல்லாத்தையும் இவர்களை அரவணைத்தால் சமுதாயத்துக்கு நன்மையே கிடையாது. ஒரு கூடையில தக்காளி பழம் வச்சிருக்கிறீங்க, 2 தக்காளி அழுகி போய் இருக்குது. அழுகுன தக்காளியை தூக்கி கடாசீரம், ஐயோ அழுகுன தக்காளியை தூக்கி வீசினா 50 கிராம் வெயிட் குறைஞ்சிருமேன்னு பார்த்தா மீதி கூடையில் இருக்க எல்லாம் சேர்ந்து அழுகி போயிடும். ஒரு தக்காளி பயன்படாது. அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற சமுதாய அமைப்புகள், போராட்டங்கள், கூட்டங்கள் எல்லாமே சமுதாயத்தை கெடுக்கிற அழுகிய தக்காளிகளாகத்தான் இருக்கிறது. எனவே இவைகளை சேர்க்காமல் இருப்பது நல்லது. அதுக்கு தான் ஜமா, மத்த யாரும் தேவையில்லை, தனியா நாங்கள் நின்று மக்களுக்கு குரல் கொடுத்துக்கிறோம்டா. எல்லாரும் உள்ளுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கிறான். மறைமுகமான ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு வெளியில பல்லை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மறைமுக அஜெண்டா எதுவும் கிடையாது என்பதை நெற்றி போட்டியில் அறைந்தார் போல உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தரும் இல்லை, நாங்களே சொல்லிக்கிறோம். இதுக்காகத்தான் தனிச்சு நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தனிச்சு தான் நிற்கணும் ஒரு தேவைலாம் எங்களுக்கு கிடையாது, வேற வழி இல்லை. சேர்ந்து போனா நாசமாக்கிறீ, உங்களோட சேர்ந்து நாங்களே நாசமா விட்டா என்ன பண்றது? எங்களுடைய மக்களை கெடுத்து விட்டால் என்ன பண்றது? அதனால தான் சமுதாய நன்மை கருதி மார்க்கத்தின் வரையறைகளை பேண வேண்டும் என்ற எண்ணம் கருதி சமூக முற்றத்தில் தௌஹீத் ஜமாத் தனித்து நிற்கிறது. மற்ற ஜமாத்து தலைவர்களை அரவணைக்காமல் ஒதுங்கி நிற்கிறது.